யாழ்ப்பாணம் தையிட்டியில் விகாரை அமைக்கப்பட்டுள்ள மக்களின் தனியார் காணிகளை மீளவும் அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்குமாறு வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் காணி உரிமையாளர்கள் இணைந்து முன்னெடுத்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் தவத்திரு வேலன் சுவாமிகள், பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். விகாரைக்கு செல்லும் வீதியில் அதிகளவான போலீசார், கலக தடுப்பு போலீசார் கடமைகளில் ஈடுபட்டிருந்தனர். குறித்த பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது என அரசியல்வாதிகள் உள்ளிட்ட 29 பேருக்கு எதிராக பெயர் குறிப்பிட்டு நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக போலீசார் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு அறிவித்தனர். அதாவது வந்து வீதியிலையோ, இது வீதி தானே, வீதியிலையோ அல்லது வீதியிலே வழிபாட்டுக்கு வருகின்ற மக்களுக்கு போறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்கு. நானும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், போறதுக்கு உரிமை இருக்கு. நீங்கள் இந்த பாதையை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன அடிப்படை, இன்னும் சமாதான குறை வந்திருக்கு, கல்லறிஞ்சதா? எமது கடமையை நாம் செய்வதாக கூறுங்கள். இவ்வளவு நாட்களாக போராட்டம் இதில் செய்தனர். இதில் ஏதாவது நடைபெற்றால் சட்டவிரோத செயற்பாடாக அமையும். நீங்கள் எதனை வேண்டுமானாலும் கூறுங்கள். நாங்கள் எங்கள் கடமைகளை செய்கின்றோம். நாங்கள் இதற்கு தடை ஏற்படுத்தவில்லை. உங்களுக்கு அந்த போராட்டத்தில் போராட்டம் செய்ய முடியும், அங்கும் முடியும். ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாகவும் முடியும். விகாரைக்கு முன்பாக சென்றால் என்ன நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். கல்லறிக்க தேவையில்லை என்று கூறுங்கள். ஏதாவது தவறான சம்பவம் நடக்காமல் பார்ப்பதற்கே போலீசார் உள்ளனர் என்று கூறுங்கள். பின்னர் இவ்வாறான நிலை உருவானது. அதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராசா நிரோஸ், தவத்திரு வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட 5 போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 5 நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். எல்லாருக்குமே நன்றி.